சிலதை விட்டாதான் நீ பிடிக்க வேண்டியதை பிடிக்க முடியும், அடைய வேண்டியதை உன்னால் அடைய முடியும். சிலர் இதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. தகப்பனையும் தாயையும் விட்டு அப்படின்னா தெருவில் விட்டு அப்படின்னு அர்த்தம் இல்லை. தகப்பனையும் தாயும் விட்டுருன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்னது? தெருவில் விட்டுரு அப்படி சொல்ல. அவங்களை நல்லா பார்த்துக்கணும், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யணும். ஆனால் உங்கள் ப்ரையாரிட்டியில் இப்போ உங்கள் மனைவி உங்கள் கணவர் தான் உங்களுக்கான முக்கியத்துவத்துக்கு அவங்க வரணும். ஆமென். இன்னும் எங்கள் அப்பா அப்படிங்கன்னா மண்டிலே போடணும் போட இருக்கும். எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா சமையல், அப்போ உங்கள் அம்மா சமையலே சாப்பிட்டுக்கோ. எல்லாம் சொல்லுங்க விட்டு. என்னங்க புரியுதா? புரியல? எல்லாம் நல்லா புரியுமே. இது புரியாமல் எப்படி சிரிச்சா மாட்டிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் உங்கள் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது யார் யார் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்ட்டு. எல்லாம் சொல்லுங்க விட்டு. அப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு சேஞ்சுன்றது கொஞ்சம் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். அந்த பிள்ளை போகும்போது அழுதுகிட்டே போகும், பார்த்துருக்கீங்களா? நம்பிராதீங்க. எப்படி என் பிள்ளை அழுதுட்டே அதுக்கப்புறம் எம்மா போனே பண்ணல, ரொம்ப பிஸிமா ரொம்ப பிஸிப்பா அப்படிங்க. இந்த பிள்ளைய அழுதுட்டு போன பிள்ளை பாருங்களேன். அப்போ அது அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க அதுக்காக உண்டாக்கப்பட்டபடினால அந்த சேஞ்ச் வந்து அவங்களுக்கு அற்புதமான வாழ்க்கையை அது கொண்டு வரும். ஏன் அப்படி இருக்கிறீங்க? எதுவுமே வந்து ஒரு மாற்றம் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்காக நம்ம மாற்றமே இல்லாமல் உட்கார்ந்துட்டு இருக்கவே கூடாது, பண்ணணும். போட்டுக்குள்ளே இருக்கிறான் பேதுரு. இப்போ இயேசு சொல்கிறார் வா அப்படின்றார். போட்டுக்குள்ளே இருக்கிற என்ன வான்றீங்களே? வந்தாதான் கடல் மேலே நடக்க முடியும். சிலதை விட்டாதான் நீ பிடிக்க வேண்டியதை பிடிக்க முடியும், அடைய வேண்டியதை உன்னால் அடைய முடியும். ஆமென். வா. இந்த போட்டில் இருந்தால் ரொம்ப சேஃபாக இருக்கு. நிறைய பேர் பாருங்க, இந்த சேஃப்டினாலே தான் வாழ்க்கையில் ஜெயிக்காமல் இருக்கிறாங்க. ஆமென். சில நேரம் மாற்றணும். வழக்கமாக செய்கிறதே செஞ்சுக்கிட்டு வெற்றி வரும்னா வராது. கொஞ்சம் உங்கள் வழக்கத்தை உங்கள் பழக்கத்தை மாற்றணும். அப்போ தான் வர வேண்டியது வரும், இல்லைன்னா வராது. ஸோ அந்த போட்டில் இருந்து என்ன பண்ணுறான்? கால் எடுத்து வைக்கிறான். போட்லேருந்து கால் எடுத்து வைக்கிறான். அடுத்தது என்ன நடக்கும் தெரியாது. பயப்படக்கூடாது. வான்னு சொன்னவர் உன்னை மூழ்க விட மாட்டார். ஆமென். ஒவ்வொரு முறையும் நான் அதை பண்ணி பார்த்துருக்குறேன். ஒரு ஹோட்டலில் நடத்தியிருக்கிறேன் சர்ச்சு. அங்கேருந்து ஒரு ரெண்டல் பிளேஸுக்கு நான் போனேன். 7,000 ரூபாய் வாடகை. 7,000 ரூபாய் கொடுக்க முடியுமா அப்படின்னாங்க. 7,000 ரூபாய் கொடுத்தேன் நான். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போனோம். 30,000 ரூபா கொடுக்க முடியுமா அப்படின்னாங்க. 30,000 ரூபாயும் கொடுத்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்தோம். 1 லட்சம் கொடுக்க முடியுமா? 1 லட்சம் கொடுத்தோம். 1.5 லட்சம் ஆக்குனாங்க. அப்போ வரைக்கும் கொடுத்துருக்குறோம். உன்னை அழைத்தவன் உண்மை உள்ளவன். ஆமென். எப்படி போட்டு பாருங்க. பேதுரு படவை விட்டு இறங்கி. எல்லாம் சொல்லுங்க. பேதுரு படவை விட்டு இறங்கி. தகப்பன் தாயை விட்டு. சொல்லுங்க. படகை விட்டு, கூட்டை விட்டு. எல்லாம் சொல்லுங்க. விட்டவன் எவனோ. பயப்படாதீங்க. சிலதை தைரியமா விடுங்க. உங்களுக்காக வர வேண்டியது வரும். ஆமென்.